ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோபடம் தான் உங்கள் கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படிங்க சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஓகேங்களா, ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் அவங்க படித்தாலுமே அந்த ஒரு குறிப்பிட்ட எக்ஸாமுக்கு படிக்கும் போது புதுசாக படிக்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ தமிழ் வந்து காமன் தான், சயின்ஸ் காமன் தான், ஓகேங்களா, சோசியலும் காமன் தான், மேக்ஸும் காமன் தான், எல்லாமே போன எக்ஸாம் படிச்சு தான் ரிவைஸ் பண்ண போகிறாங்க. பட் புதுசாக படிக்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா தமிழில் வந்து 90-95 எடுத்துவேன், கண்டிப்பாக அது நியர்பை வந்து எடுத்துருவான், ஒரு அட்லீஸ்ட் 85 மேலேயாச்சும் எடுத்துருவான். பட் அவனுக்கு லாக் ஆகுறது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏன்னா புதுசாக படிக்கணும், அவனுக்கு அதில் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு தெரியாது. ஒவ்வொரு எக்ஸாமும் அவன் புதுசாக மட்டும்தான் படிச்சாகணும். ஓகே, போன எக்ஸாம் படித்தா அதே கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து முக்கியமான ஒரு ரோல் மாடலாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து என்ன பண்ணணும், மேக்ஸிமம் ஷார்ட்கட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, எப்படி சார் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ நேம். ஓகேவா, ஏன்னா ஃபாரினர் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டா ஒரு ஃபாரினர் நேம் வரும். ஓகேங்களா, எல்லாமே புதுசாக நேம் வரும். ஓகேங்களா, அப்படிங்கும் போது அந்த நேம் எல்லாம் வந்து நாம் என்ன பண்ணிக்க முடியாது, ஃபுல்லாகவே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், ஜாகிரபி படிக்கிறோம், இல்லை வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்கல் படிக்கிறோம்னா அந்த நேம்லாம் ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட பேர் நேராக இருக்கும். ஓகே, அம்பேத்கர், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராஜாஜி, இதெல்லாம் நம்ம காந்தியடிகள், நேரு, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட பேர் நம்ம டக்குன்னு வாயில் நுழைஞ்சிரும், ஞாபகம் டக்குன்னு வந்துடும். ஓகேவா, பட் ஆனால் மற்ற கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிக்கிற அந்த நேம்லாம் வந்து பார்த்தோன்னா அப்போதைக்கு நம்ம படிக்கிறோம், அப்போதைக்கு அப்பாயின்மெண்ட் யார் வாங்கினா, அப்போதைக்கு யார் அவார்டு வாங்கினா. ஓகேவா, ஸோ அதில் தெரிஞ்சவங்க வரது ரொம்ப ரேர், தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்படி நம்ம வரும்போது அந்த நேமில் எப்படி ஞாபகம் வச்சுன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் ஈவன் ஷார்ட்கட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ நேம் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் அப்படின்னு வச்சுங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா, அக்ஷய் குமார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஓகே வசந்தகுமார். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய சேர்மன் வச்சுக்கங்களேன், இவர் வந்து எஸ்பிஐ சேர்மன், எஸ்பிஐ பேங்கோடைய சேர்மன், இவர் இஸ்ரோவுடைய சேர்மன். இது 2 அப்பாயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டை வந்து நம்ம குமாருக்கு வைக்கக்கூடாது. ஷார்ட்கட் எதுக்கு வைக்கக்கூடாது, குமாருக்கு வைக்கக்கூடாது. ஓகேங்களா, எதுக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசந்த அக்ஷய், அதுக்கு தான் நம்ம ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்படி வச்சிங்கன்னா தான் நீங்கள் ஆப்ஷன் பார்க்குறப்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும், நீங்கள் ஆப்ஷன் வந்து டிக் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஓகே ஷார்ட்கட்டுக்கும் போது 2 நேம் வரும், அந்த 2 நேம் என்ன பண்ணுவீங்க, எந்த நேம் நம்ம ஷார்ட்கட் வைக்கிற மாதிரி இருக்கோ அந்த நேம் ஷார்ட்கட்டாக வச்சிருக்கீங்க. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குமார்னு 2 இருக்கும். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா, அப்போ ஷார்ட்கட்டு யூனிக்காக எது இருக்கோ, டிஃப்ரெண்டாக என்ன இருக்கோ, இல்லை வந்து ரிப்பீட்டடாக ஆகிற அந்த வார்த்தை வந்து வச்சிடக்கூடாது நம்ம. ஓகேங்களா, நிறைய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாங்கிறது எழுத்து வந்து வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ராஜா வரும், முனிராஜா, கந்தராஜா, அந்த மாதிரி நிறைய வரும். அப்போ ராஜாங்கிறது நம்ம வைக்கக்கூடாது. ஓகேவா, அந்த யூனிக்காக எது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கோ அதுதான் நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த நேம் வரப்போ நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் அந்த நேம் வரப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கோத்ரூ பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் அந்த டாபிக் படித்தோ இல்லை அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தப்பு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேவா, ஸோ நீங்கள் நேமுக்கு ஷார்ட்கட் வைக்கிறப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 நேம் வருது அப்படின்னா யூனிக்காக இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகே மிஸ்ரா அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ஏகே மிஸ்ரா. ஓகேங்களா, ஸோ அப்துல் கரீம் மிஸ்ரா அப்படின்னு வச்சுங்களேன், ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கரீம் மிஸ்ரா அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அப்துல் கரீமுக்கு நீங்க ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆப்ஷன் என்ன கொடுத்துருவாங்கன்னா அப்துல் கரீமுக்கு பதிலாக ஏகேன்னு கொடுத்துருவாங்க இனிஷியல. ஏன்னா அப்துல் கரீம்ங்கிறது அவங்க அப்பா நேம் கூட இருக்கலாம். புரியுதுங்களா, அப்துல் கரீம்ங்கிறது அவங்க அப்பா நேம் கூட இருக்கலாம், இல்லை ஷார்ட் ஃபார்மா கூட அவங்க வச்சிடலாம். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல மிஸ்ராங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கணும், இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வர்றப்ப வந்து பார்த்தோன்னா ஏகேனா நீங்கள் என்னன்னா அப்துல் கரீம்னே நீங்கள் என்ன பண்ணிக்கூடாது, ஃபுல்லாக வச்சுக்கூடாது. ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன ஆகிடும், ஆப்ஷனில் ஏகே மிஸ்ரா கொடுக்குறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏகே மிஸ்ரா நம்ம படித்த மாதிரியே தெரியல நீங்கள் விட்டு வந்துடுறீங்க. ஏன்னா நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்குது அப்துல் கரீம், கரியா, ஓகே கரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் மிஸ் ஓகே அப்துல் கரீம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட சேர்மன் வச்சுங்களேன், இஸ்ரோட சேர்மன். கரின்னு என்னது, நம்ம விண்வெளிக்கு போகிறப்ப கறி வந்து சாப்பிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அப்போ ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இஸ்ரோட சேர்மன் கேட்குறப்ப ஒரு டக்குன்னு வராது. ஏன்னா ஏகே மிஸ்ரா கொடுத்தா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வராது.
அப்போ ஷார்ட்கட் வைக்கிறப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அந்த நேமுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் எப்படி மாற்றி கட்டால் கூட நமக்கு போடுற மாதிரி என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் அதை படித்து மிஸ் பண்ணிடுறீங்க. ஷார்ட்கட் வைக்கிறப்ப உஷாரா வைக்கணும். சரிங்களா? ஏன்னா அது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்கட் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அங்கே கேட்டாங்கன்னா தப்பு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபாரினர் நேம், ஃபாரினரோட அப்பாயின்மெண்ட்ல வருது பார்த்தீங்களா, வாயிலில் நுழையாத நேமா இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல நேம் படிச்சுங்க. என்ன கேட்டால் என்னோட சஜஷன் அதான் சொல்லுவேன், இங்கிலீஷ் நேம் வந்து படிச்சிங்க. அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது கிடைச்சி, அதாவது அதுக்கான கண்டென்ட் கிடைச்சிச்சுன்னா இங்கிலீஷ்ல நோட் பண்ணி வச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துடைய அரசர் யாரு, எகிப்து ஜனாதிபதி யாரு, இல்லை துபாயோடைய பிரதமர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதை விட இங்கிலீஷில் அந்த நேம் வந்து உங்கள் வாயில் என்ன ப்ரொனன்சியேஷன் வருதோ அதுபடி நீங்கள் படிச்சிங்க. அதே கொஸ்டின் அங்கே கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் அந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சி ஆமாம் இதான் ஆன்சர். ஏன்னா அந்த ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் படிக்கும்போது இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து கஷ்டப்பட்டு படிப்பீங்க. அதே கொஸ்டின் அதே ஆப்ஷன் அது வரும்போது அதே ப்ரொனன்சியேஷன் நீங்க படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆமால்ல இதை நம்ம இப்படி தானே படிச்சோம் அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது இங்கிலீஷ்ல தான் ஞாபகம் வரும். தமிழ்ல இருக்கிறப்ப ஜஸ்ட் வாய் விட்டு படிக்கிற மாதிரி ஆயிடும். தமிழ் வார்த்தை படிக்கிறது ஈஸி தானே, இங்கிலீஷ்ல அந்த ப்ரொனன்சியேஷன் பண்றது கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு வேலை என்ன சொல்லணும்னா, அதாவது சார் நான் கரண்ட் அஃபேர்ஸே நான் படிக்கல சார், நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸே நான் படிக்கல, ஏன்னா மார்க் வந்து ஒரு 20 கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 5-10 மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகேப்பா 3 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கோ. ஓகேங்களா? 3 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கோ. 3 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வெறும் ஆன்சர் மட்டுமே வாய் விட்டு படி, கொஸ்டினே படிக்காத, வெறும் ஆன்சர் மட்டுமே வாய் விட்டு அந்த 3 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்ல 1 மார்க் மாதிரி இருக்கிற ஆன்சர் மட்டுமே வாய் விட்டு நல்லா படி. ஒரு தடவைக்கு 3 தடவை படிச்சிரு. நீ போய் எழுதிட்டு வா எக்ஸாம். நீ அங்க போய் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினே படிக்காத, ஆப்ஷன் மட்டுமே நீ 4 ஆன்சருமே வாய் விட்டு படி. எந்த ஆன்சர் நீ நைட்டு நீ வாய் விட்டு படிச்சியோ அதே மாதிரி ஆன்சர் எங்க 4 இதுல இருக்கோ அதை டிக் பண்ணிட்டு வந்துட்டே இரு. உங்களுக்கு அந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும். ஏன்னா அவன் கொடுக்குற 4 ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம். மீதி 3 ஆப்ஷனுமே நமக்கு ஏதோ கேள்வியே படாத பேரா தான் இருக்கும். பட் ஆனால் தமிழுக்கு ஜிகேக்குலாம் அப்படி கிடையாது. மீதி 3 ஆப்ஷனுமே நம்ம வேற ஒரு பாடத்தில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து எகிப்தோடைய ஜனாதிபதி பிரசிடென்ட் யாருன்னு கேட்குறாங்கன்னா அந்த பிரசிடென்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேம் தான் நம்ம வாய் விட்டு படிச்சிருப்போம். அந்த கேள்வி படிச்சிருந்தா மீதி 3மே வேற வேற பிரசிடென்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. எகிப்தோடைய வேற பிரசிடென்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் புதுசாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் போய் கடைசி நாளில் உட்காந்து படிக்காதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எதனால் வந்து அது ஆன்சர் வந்து வாய் விட்டு படிங்கன்னு சொல்கிறது காரணமே அதான். ஓகேங்களா? ஃபாரினர் நேம் வருது, புரியாத நேம் வருதுன்னா இங்கிலீஷில் உங்கள் வாயில நுழைய ப்ரொனன்சியேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் அதே ஒரு வார்த்தை நீங்கள் பார்க்குறப்ப அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறப்ப ஈஸியாக அந்த ஆப்ஷன் பார்த்து நீங்கள் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபாரினர் நேம் வர்றப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க. ஃபாரினர் நேம் மீன்ஸ் என்ன, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் மேக்ஸிமம் வந்து ஃபாரினர் நேம் வரும், அந்த மாதிரி இதுக்குள்ள நீங்கள் அதுதான் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தோ, ஒரு மாநாடோ, ஓகேவா, ஏதோ ஒன்று கொண்டு வந்து இது வந்து எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது, இது வந்து வின் பண்ணியிருக்காங்க, இது எந்த மாநிலத்தில், இந்த மாநாடு எங்கே நடந்துச்சு, ஓகேவா, இந்த திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ திட்டங்கள், அதாவது ஸ்டேட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்டேட் சம்பந்தமாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது டிஎன்பிசியில். மினிமம் 3 கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சு என்ன இருக்கும், ஸ்டேட் ரிலேட் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? எந்த ஸ்டேட்ல அறிமுகப்படுத்தினாங்க அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம டிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ரொம்ப தப்பு பண்றது என்னன்னா, அப்பத்தி நீங்க படிக்கும்போது இப்போ நீங்க வந்து ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா அப்போ ஈஸியாக ஞாபகம் இருக்கும். பிப்ரவரி படிக்கிறப்ப ஃபுல்லாவே மறந்து போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, இப்போ மத்திய பிரதேசம் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுங்களேன். மத்திய பிரதேசம் அப்படின்னா இந்த மத்திய அப்படின்னு பாத்தீங்களா, மதியானம் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான். மதியானம் என்னது, ஆஃப்டர்நூன். ஓகேவா? மதியானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது சம்பந்தமா எந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்படின்னா மதியானம் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு தான் நீங்க ஷார்ட்கட்டே ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா அப்ப மத்தியானம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்க வந்து இப்போ அகர் திட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்களேன். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அகர் திட்டம் நம்ம எப்படியா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அம்மா உணவு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அகர்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், மத்திய பிரதேசமா மத்தியானம் தானே உங்களுக்கு அர்த்தம். அப்போ மத்தியானம் அகர், அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதை பேஸ் பண்ணி ஓகே மத்தியானம் வந்து சாப்பாடு போடுவாங்க,
அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை அகர் அகர் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் நம்ம, இது வந்து மத்தியானமா. ஓகே, வேற என்ன இருக்கு? சண்டிகர். சண்டிகர்னா சண்டிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? வேற என்ன இருக்கு? கர்நாடகா. கர்நாடகானாலே நமக்கு என்னது? எதிரி மாதிரி தான். அப்போ எதிரி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். கேரளாவா? கேரளானா என்னது? கேரளா பொண்ணுங்க அழகா இருப்பாங்கன்னு நம்ம சொல்லுமா? அப்போ வந்து பெண்கள் ரிலேட்டடா. ஓகேவா? பெண்கள் அழகா இருப்பாங்க. அப்போ என்னன்னா கேரளா பொண்ணு கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு க்ளூ மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? வேற என்ன இருக்கு? உத்தரப்பிரதேசமா? உத்தரவு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டர் போடுறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து உத்தரகாண்டுன்னு இருக்கும். ரெண்டுக்குமே உத்தரவு வரும். அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல காண்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். காண்டாகிறது. ஓகேவா? ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு எல்லாத்துக்குமே காண்டாகிறதே வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு தடவை நீங்க அந்த க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மடி வந்து நீங்க படிக்கிறப்ப அவ்வளவு ஈஸியா இருக்கும். மறக்கவே மறக்காது. எப்பயுமே அந்த கொஸ்டின் பார்க்கும்போது டக்கு நீங்க அடிச்சிடலாம். ஓகேங்களா? நான் பின்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் டீச் பண்ணுவேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன் நான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை கோ த்ரூ பண்ணிக்கலாம். அது இப்போ இருந்தே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி நடத்துறப்ப உங்களுக்கு டீச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகேங்களா? நீங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் வைக்கிற அந்த ஸ்டேட்டுக்கு ரிலேட்டடாக வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி வச்சுங்க. சண்டிகரா சண்டிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சண்டி சண்டி நடக்கிறது அப்படி ஞாபகம் வச்சுங்க. எந்த கரண்ட் அஃபேர்ஸ் சண்டிகர் வருதோ அது வந்து சண்டி சண்டி நடக்கிறத வச்சு ஞாபகம் வச்சுங்க. அப்போ சப்பானிங்கிறது ஞாபகம் வச்சு, சப்பானி வச்சு ஞாபகம் வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? மத்திய பிரதேசத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட்கட் வந்து அந்த வார்த்தையிலே நம்ம ஷார்ட்கட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டேட் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு இப்படி பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்ன மாதிரி அதை வந்து எந்த இது அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதாவது ஃபாரின் நம்ம வாய் விட்டு படித்து ஞாபகம் வச்சுங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம ஜென்ரலாக படிக்கணும், ஜென்ரலாக படிக்கணும். எல்லாமே ஷார்ட்கட் வச்சுக்கூடாது. எதுக்கு ஷார்ட்கட் வச்சுக்கணும் அது மட்டும் வச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் ஷார்ட்கட் வச்சுட்டு மீதி எல்லாமே ஜென்ரலாக ஒரு இஷ்யூ பற்றி இருக்குது அப்படின்னா, ஒரு நாட்டில் வந்து ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து எம்பி எலெக்ஷனை போய் நீங்கள் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த எம்பி எலெக்ஷனுக்குள்ளே ஏதோ ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும், அதை மட்டும் வச்சுக்கணுமே தவிர அது ஃபுல்லாகவே ஷார்ட்கட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கடைசியாக ஷார்ட்கட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிது இன்னொரு ஷார்ட்கட் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. எதுக்கு ஷார்ட்கட் வேணுமோ அதுக்கு நீங்கள் அதுக்கு மட்டும் தான் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வச்சிங்கன்னா கடைசியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த மார்க்கு நமக்கு ஷார்ட்கட்டாக தான் வரும், முழு மார்க் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. மேக்ஸ் அதே மாதிரி தான். எல்லா சமுக்கும் ஷார்ட்கட்டு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். கொஸ்டினை பார்த்ததுமே எனக்கு ஆன்சர் வந்து ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்து 4 ஆப்ஷன் இருக்கா, 50ன்னு எனக்கு வந்துடணும். எதுவுமே எழுதக்கூடாது. கொஸ்டினை எடுத்து கணக்கு படம் எழுதக்கூடாது, ஆனால் 50ன்னு நான் போட்டுருணும். அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஷார்ட்கட் கேட்குறீங்க. அப்படி ஷார்ட்கட் வந்து ராமானுஜம் கூட கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அது எல்லா சமுக்கும் பொருந்தாது, அது கடைசி வரைக்கும் வெற்றியை கொடுக்காது. சரிங்களா? எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணுமோ அதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதை டைரக்ட் மெத்தட் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும் தவிர எல்லா சமுக்குமே டைரக்ட் மெத்தட் தெரியாமல் எதுக்கு போகிறோம்னே தெரியாமல் நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அது கண்டிப்பாக காலவாரி விட்டுரும். ஓகேங்களா? அந்த சம்மு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தப்பு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க. நான் மேக்ஸுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த வெப்சைட் வந்து கோ த்ரூ பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதை மட்டும் நான் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்மின் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? விண்மின் ஃபாலோ பண்ணலாம், போர்ட்டல் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஎன்பிசி லிங்க். ஓகேவா? ஸோ இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? நான் சொல்றது வந்து குரூப் 2 நான் இன்டர்வியூக்கு, ஓகேவா, அல்லது குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு. ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விண்மீனுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தமிழில் கொடுத்துருப்பாங்க, இது அப்படியே ஜிகே டுடேங்கிறது இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஜிகே டுடே ஃபாலோ பண்ணுங்க. டிஎன்பிசி அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது, ஆஸ்பிரண்ட் ஜோன் ஒன்று இருக்கும். ஆஸ்பிரண்ட் ஜோன் சூப்பராக கொடுத்துருப்பாங்க, கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க. கட்டம் கட்டி அழகாக என்ன தேவையோ அதை மட்டும் மொத்தமே வந்து பார்த்தோன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 20 பக்கம் தான் இருக்கும். அப்பாயின்மெண்ட் மட்டும் தனியாக கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க. அவார்டு மட்டும் அந்த மந்த்லியே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ்பிரண்ட் ஜோன் நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் அஃபேர்ஸ் கிளவுடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அஃபேர்ஸ் கிளவுடு அது இங்கிலீஷுக்கு நிறையா இருக்குது. ஓகேங்களா? பேங்கர்ஸ் டெய்லி நிறையா இருக்குது. இங்கிலீஷுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சலே இருக்காது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் அவேர்னஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இண்டீடு. ஓகேங்களா? இண்டீடு இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 வந்து நல்லா கோத்ரூ பண்ணிங்க. ஜிகே டுடே கம்பல்சரி, இதில் விண்மீன் கம்பல்சரி, அப்புறம் போர்ட்டல், அதுக்கப்புறம் டிஎன்பிசி லிங்க். இந்த 3 போதும் தமிழுக்கு. இங்கிலீஷுக்கு இந்த 3 டைம் இருந்தால் மற்றது பாருங்கள்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு கோத்ரூ பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேற என்ன கரண்ட் அஃபேர்ஸ் மெத்தட் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் ஓகே தான். நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தினமணி ஹிந்து பேப்பர், அவ்வளோதான். வேற என்ன எக்ஸ்ட்ரா இது தேவையில்ல. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு மெத்தட். ஓகே. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அந்த வீடியோ கொடுக்கலாம் தான் டிலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கான டைம் கிடைச்சிச்சு. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான மெத்தட். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை, தெரியாதவங்க யூஸ் பண்ணிங்க. ஓகே. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபர் கிருஷ்ணன். தேங்க்யூ.